ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு வே டு ட்ரேட் தமிழ். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட் வந்து பார்த்துட்டு போயிடும். ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட ஆன்லைன் கிளாஸஸ் மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு ரெக்கார்டட் வீடியோ வந்து கொடுப்போம். ஸோ அது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் லைவ் செஷன் வந்து இருக்கும். ஸோ உண்மையாகவே நம்மளோட கம்யூனிட்டிக்குள்ளே வந்து கற்றுக்கணும், ஸோ லைவ் மார்க்கெட் சப்போர்ட் வந்து வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸோ இந்த கூகுள் ஃபார்ம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இந்த டெலிகிராம் ஐடி ஆர்எல்ஸ் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ வீக்லி டைம் ஃப்ரேமில் நிஃப்டி வந்து என்ன பண்ணிட்டுருக்கு அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல லைக்லி ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. ஸோ ஆர்எல்ஸ் நீங்கள் ட்ரெண்ட் லைனாக கன்சிடர் பண்ணல. ஸோ நான் ஜஸ்ட் ஒரு ஸ்விங் லோ லிக்விடிட்டியாக கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னாலும் எஸ். ஸோ ஸ்விங் லோ லிக்விடிட்டியாக இங்கே வந்து கிராப் பண்ணிட்டு தான் வீக்லி பவர் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஹையரில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அப்படின்னும்போது ஸோ இந்த வீக்கில் தான் ஆர்டர்ஸ் இருக்குது. ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 50% வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ 50% நீங்கள் எனேபிள் பண்ணும்போது நமக்கு இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 50% பிலோவில் வந்து ஒரு பார் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, ஸோ திஸ் சப்ளை திஸ் டிமாண்ட் பிகம் ஃபெயிலியர். ஓகேங்களா? ஸோ அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ண முடியும், ஸோ வீக்லி டைம் ஃப்ரேமில் மேலே இருக்கிறது எல்லா ஜோனும் மிட்டிகேட் தான் ஆகிருக்கு. ஓகேங்களா? இங்கே வந்து ஒரு சப்ளை இருக்குது. ஸோ அந்த சப்ளை இங்கே என்ன பண்ணியிருக்கோன்னா மிட்டிகேட் அடிச்சிருக்கான். தென் இங்கே இருக்குது. ஸோ இதுவும் வந்து இங்கே மிட்டிகேட் ஆகிருக்கு. ஸோ தென் நெக்ஸ்ட் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, ஸோ இங்கே வந்து அகைன் வந்து சப்ளை வந்து மிட்டிகேட் ஆகிருக்கு. ஸோ அப்படின்னும்போது இங்கேருந்து அகைன் கீழே வரதான் வாய்ப்புகள் அதிகம். ஸோ கீழே வரணும் அப்படின்னா எங்கே இருக்குது ஜோன் அப்படின்னா, ஸோ வீக்லிக்கு கீழே வரணும். அதை விட்டுருங்க. ஸோ அவ்வளோ தூரம் நம்ம போக வேண்டியதில்லை. ஸோ நெக்ஸ்ட் டே பாருக்கு மூவ் பண்ண போகிறோம். ஸோ டே பாருக்கு மூவ் பண்ணுறோம் அப்படின்னும்போது ஸோ டே வைஸ் இந்த வீக்கில் தான் பெண்டிங் ஆர்டர்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதை டேக் அடிச்சிருக்கானா டேக் அடிக்கல. அப்போது வீக்லி டிஎஃப்பில் நெக்ஸ்ட் மூவ் என்ன நடக்கலாம் அப்படின்னா, இது வந்து ஜஸ்ட் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் பிளேயராக பார்த்தீங்கன்னா இது ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். ஸோ இல்லை இதை மட்டும் பார்க்குறீங்க அப்படின்னா இது புல்லிஷ் ஃப்ளாகு. ஓகேங்களா? ஸோ இல்லை ஆஸ் எ சப்ளை டிமாண்டாக வந்து பார்க்க போகிறேன் அப்படின்னா, ஸோ இப்போ எங்கே போயிருக்கு அப்படின்னா சப்ளைக்கு போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ விக்கு வந்து பெருசு க்ரீன் பாராக போயிட்டோம் அப்படின்னா, பெரிய க்ரீன் பார் போட்டுச்சு அப்படின்னா அது அப் ட்ரெண்டாக மாறிடாது. ஓகேங்களா? ஸோ கண்டினியூஸாக ஒரு 5 days ஏற்றிட்டாங்கப்பா அப்படின்னா திஸ் இஸ் நாட் அப் ட்ரெண்ட். ஓகேங்களா? ஸோ அப்போது டே டிஎஃப்பில் நெக்ஸ்ட் என்ன நடக்கலாம் அப்படின்னா, டே டிஎஃப்பில் ரீஃபைன் பண்ணும்போது ஸோ இதுதான் ப்ராபபிலிட்டி. ஸோ இந்த ஜோன் போயிட்டு இந்த ஜோன் வந்து வரணும். ஓகேங்களா? ஸோ லைக்லி இங்கே போயிட்டு இங்கே சாக் கொடுக்குது அப்படின்னா யூ கேன் ஃபோக்கஸ் ஷார்ட். இதை வந்து இந்த லிக்விடிட்டியாக டிபி ஒன்றா பார்க்கலாம். ஸோ இந்த லோவை ஓவரால் நெக்ஸ்ட் டிபியாக பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி இருக்குது அப்படின்னும்போது ஸோ அதே நம்ம டிமாண்டுக்கு பார்த்த மாதிரியே தான் இங்கே சப்ளைக்கும் ஒரு சப்ளை ஜோன் 50% பாடி கண்டிப்பாக இருக்குது அப்படின்னா அதை தாண்டி க்ளோஸ் ஆகும்போது ஸோ அந்த 50% தாண்டி க்ளோஸ் ஆகும்போது த ஜோன் பிகம் ஹைலி ஃபெயிலியர் தான். ஓகேங்களா? ஸோ வாய்ப்புகள் மிக மிக அதிகம். எதுக்கு அப்படின்னா ஜோன் வந்து ஃபெயிலியர் ஆக தான் வாய்ப்பு அதிகம். ஸோ எங்கே ப்ரோ சொல்லியிருக்கீங்க எப்படி வந்து ஃபெயில் ஆகும் அப்படின்னா, ஸோ இந்த ஜோன் வந்து எடுத்துக்கிறோம். இது 50% எனேபிள் பண்ணுறோம். ஸோ 50% எனேபிள் பண்ணும்போது இங்கே என்ன நடக்குது, ஸோ இது டே ஜோன். ஓகேங்களா? ஸோ இது ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி. ஓகே. ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா அந்த 50% தாண்டி ஹையரில் வந்து நமக்கு பாடி க்ளோஸ் வந்து கொடுக்குறோம். ஸோ அப்படின்னும்போது திஸ் ஒன் பிகம் ஏ ஃபெயிலியர். ஸோ இந்த என்ட்ரியை வந்து நம்ம ஹோல்ட் பண்ணுறது மேபி ஷார்ட் பொசிஷன் எடுத்திருக்கோம் அப்படின்னா ஒரு லோ டைம் ஃப்ரேம் ஜோனாக இருக்குது அப்படின்போது ஸோ அதை ஹோல்ட் பண்ணுறது இட்ஸ் அ ரிஸ்கி ஒன். ஓகேங்களா? ஸோ அப்போது இது ஃபெயிலியர் ஆச்சு நாங்கள் போகணும், நெக்ஸ்ட் இங்கே தான் போகணும். ஸோ இதுக்கு மேலே ஸ்டாப் லாஸஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே போய்ட்டு சாக் கொடுக்குறோன்னா நம்ம வந்து செல் அடிக்கணும். ஸோ இதை வந்து நம்ம லைவ்லேயே கொடுத்துருந்த ஒன்று தான். ஸோ ஃபியூ டேஸுக்கு பிஃபோராக ஸோ என்ன டேட் அப்படின்னா வெட்னஸ்டே வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே தான் வந்து நமக்கு ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி இருக்குது. ஸோ ஆல்சோ 50% தாண்டி க்ளோஷர் கொடுத்துருக்கு. அதை விட ஹையரில் வந்து ப்ரீ மார்க்கெட் க்ளோஸ் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அப்படிங்கும்போது நெக்ஸ்ட் இங்கே தாங்க போகணும். சாக் கொடுத்தாலும் செல் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அப்படின்னு சொல்லிடுவோம். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது மேலே லிக்விடிட்டி இருந்தாலும். ஸோ இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்குது அப்படின்போது யூ கேன் ஃபோக்கஸ் ஷார்ட். ஸோ அந்த ஜோனுக்கு வரணும். என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் டார்கெட் வந்து அச்சீவ் பண்ண போயின்னு இருக்குது சிம்பிளாக. ஸோ அஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் பிளேயர் அப்படின்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் டார்கெட்டுக்கு போயின்னு இருக்குது. நெக்லைன் வந்து பிரேக் அவுட்னு சொல்லிக்கலாம். ஸோ இல்லைப்பா
நான் எஸ்என்டி பார்க்குறேன், சப்ளை டிமாண்ட் பார்க்குறேன் அப்படின்னா ஸோ நத்திங், இங்கே சப்ளை வந்து ஃபெயிலாக இருக்குது. அது ஃபெயில் ஆகும் போது நமக்கு பிஃபோராக தெரியும். ஸோ நெக்ஸ்ட் இது வரைக்கும் தான் போகணும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணிட்டு ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், யாருன்னு இடம்னு சொல்கிறேன் அப்படியே திருப்பி கீழே அப்புறம் ஆப்போசிட்டில் கொட்டணும். மறுபடியும் இங்கே ஒரு இடம் சொல்கிற போட்டு இப்படி வரும். ஸோ இதுதான் நெக்ஸ்ட் ஃபியூ டேஸுக்கு we can expect ஸோ அப் டு 1600 பாயிண்ட்ஸ் அரௌண்ட் அது வந்து ஃபால் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் மை பர்சனல் அனாலிசிஸ். ஸோ தென் 15 மினிட்ஸுக்கு மூவ் பண்ணுவோம். ஸோ நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ 15 மினிட்ஸுக்கு மூவ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டே டைஃபில் வந்து நமக்கு வந்து ரீஃபைன் பண்ண போகிறோம். ஸோ லாஸ்ட் டேவாக நம்ம சொல்லியிருந்தது என்ன அப்படின்னா ஸோ இங்கே இருக்கும்போது அரௌண்ட் வந்து 300 இருக்கும்போது மார்க்கெட் மேலே தான் போகணும், இந்த சப்ளை ஜோன் வரைக்கும் போகணும் அப்படின்னு சொல்லிடணும். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு 100 பாயிண்ட்ஸ் 150 பாயிண்ட்ஸ் வந்து ரேஞ்ச் இருந்துச்சு. பட் அவன் மூவ் ஆனது பார்த்தீங்கன்னா ஒரு 90 பாயிண்ட்ஸ் மூவ் போயிட்டு கீழே வந்து வந்திருக்கோம். ஸோ ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 15 மினிட்ஸ்க்கு மூவ் பண்ணுறோம். ஸோ அந்த டே டிஎஃப்க்குள்ளே இருக்க லோ டைம் ஃப்ரேம் ஜோன்ஸ் வந்து நம்ம வந்து ரீஃபைன் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு அப்படின்னா எஸ்எல் வந்து மினிமைஸ் பண்ணேன். ஸோ இது 50% இருக்குது. அண்ட் ஆல்சோ என்ன பண்ணியிருக்கு, ஆல்மோஸ்ட் இது ஈக்குவல் ஹையாக தான் இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது இதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் இதுதான் ஸோ ஒரு ஹை ப்ரியாரிட்டி ஜோனாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ 50% வந்தோம் அப்படின்னாலுமே ஜஸ்ட் ஒரு ரியாக்ஷன் கொடுத்து உடைக்கிறது தான் வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அப்படின்னும்போது இது டேடிஎஃபோடது. இது M15ஓடது. ஸோ M15 மிடில் இருக்குது, இட்ஸ் லோ ப்ராபபிலிட்டி. ஸோ அதை வந்து நான் ப்ளூ கலர் கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து ஹை ப்ராபபிலிட்டி ஜோனாக இருக்கும். This is also M15. ஸோ அப்படின்போது நாளைக்கு என்ன நடக்கலாம் அப்படின்னா ஒன்று கேப் அப் ஓப்பனிங் கொடுக்குறோம் அப்படின்னா ஸோ கேப் அப் ஓப்பனிங் கொடுக்கும்போது என்ன நடக்கலாம், ஒன்று ஓப்பனிங்கே வந்து இந்த சப்ளையில் ஓப்பன் ஆகிட்டு ஒரு 600 ரேஞ்ச் ஃபிப்பில் நம்ம என்ன நடக்கலாம் அப்படின்னா ஸ்விங் லோ டு ஸ்விங் ஆகி போடும்போது ஸோ லைக்லி நமக்கு ஒரு 600 ஆர் 786 அந்த ரேஞ்சு வந்துட்டு நமக்கு சாக் கொடுத்துட்டு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு ஹையரில் போய்ட்டு இந்த சப்ளை வரைக்கும் போகலாம். ஓகேங்களா, ஸோ இல்லைப்பா எனக்கு ஓப்பனிங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கு மேலே ஓப்பனிங் கொடுக்குது அப்படின்னா ஸோ இந்த சப்ளைக்கு போய்ட்டு டேடிஎஃப் வந்து ஸ்வீப் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இருக்க ஸ்டாப் லாஸஸை எடுத்துகிட்டு ஸோ இன்சைடில் வந்து க்ளோஸ் ஆகி மறுபடியும் இங்கே சாவு கொடுக்குறான் அப்படின்னா யூ கேன் ஃபோக்கஸ் ஷார்ட் அப் டு இந்த ஸ்விங் லோ லிக்விடிட்டியை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இங்கே மேலேருந்து ஓப்பன் ஆகிட்டு வருது அப்படின்போது இந்த ஃபிப்பை கொண்டு வந்து நம்ம இந்த மாதிரி மேலே வைப்போம். ஓகேங்களா, ஸோ ஹையரில் வைக்கும்போது ஸோ என்ன நடக்கும் அப்படின்னா ஸோ இந்த 0.5 ரேஞ்ச் வரைக்கும் ஸோ இந்த ஸ்விங் லோவில் வந்து ஸோ ஓப்பனிங் இந்த இடத்துல நமக்கு வந்து ஸ்வீப் அடிக்குது, ஓப்பனிங் அப்படி ஸ்வீப் அடிக்கிறான் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இந்த 0.5 608 ரேஞ்ச் ஸோ இது வரைக்கும் நீங்கள் தாராளமாக ஷார்ட் பொசிஷன் வந்து இனிஷியேட் பண்ணலாம் நீங்கள் கன்ஃபர்மேஷனை பார்த்துட்டு. ஓகேங்களா, ஸோ இல்லை எனக்கு வந்து அரல்ஸ் டவுன் ட்ரெண்ட் இல்லை கேப் டவுன் ஓப்பனிங் கொடுக்குது, ஏன்னா இட்ஸ் அ ப்ராபபிலிட்டி, நாளைக்கு எங்கே ஓப்பன் பண்ணுவாங்கன்னு தெரியாது, ப்ராபபிலிட்டி ஹையரில் தான் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, ஸோ இந்த சப்ளை ஜோனையாச்சும் மினிமம் டேக் அடிக்கணும். ஸோ அதான் நெக்ஸ்ட்டு வந்து அதாவது பெண்டிங் ஆர்டர்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஒன்று ஓப்பனிங்கில் இந்த ஸ்விங்கில் வயலேட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஜோனில் வந்து நமக்கு சாக் கொடுத்தானா எஸ்எம்சிவி வந்து நீங்கள் லாங் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஹை அப்படின்றது எஸ்டர்டே ஹை அப்படின்றது ஃபஸ்ட்டு டிபியாக இருக்கும், ஃப்ரைடே ஹை அப்படின்றது அடுத்து அந்த ஜோனாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த ஜோனில் உள்ளே போகுது, ஸோ நமக்கு ப்ரீமியம் வந்து ஃபேவராக இருக்குது அண்ட் ஆல்சோ டேட்டா ஃபேவராக இருக்குது அப்படின்னா ஸோ அப் டு இந்த சப்ளை ஜோன் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் இது பிரேக் அவுட் கொடுக்குறோம் அப்படின்னா அப் டு இந்த 15 மினிட்ஸோட ரீஃபைண்ட் ஜோன் வரைக்கும் தாராளமாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண முடியும். டேவோட ஜோன் வந்து ஸ்வீப் ஆக வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா, ஸ்வீப் ஆகிட்டு இன்சைடில் வந்து க்ளோஸ் ஆகும். ஸோ க்ளோஸ் ஆகுது அப்படின்னா அங்கே வந்து டேட்டா படி
நமக்கு டார்கெட் பார்த்தீங்கன்னா அச்சீவ்டு. ஸோ அரௌண்ட் வந்து 400 பாயிண்ட்ஸ் வந்து வருது. மேபி அவங்க வந்து கேப் அப் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ 300 பாயிண்ட்ஸ் வந்து இல்லை 350 பாயிண்ட்ஸ் வருது அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல நம்ம ஷார்ட் பொசிஷனை வித் டேட்டா ப்ரீமியம் ப்ளஸ் ஸ்ட்ரக்சரோட சப்போர்ட்டோட ஷார்ட் பொசிஷனை ஓப்பன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதெல்லாம் எனக்கு வேணாப்பா, ரொம்ப சிம்பிளாக சொல்லுப்பா அப்படின்னா, ஜஸ்ட்டு பிரேக் எடுத்து கால்குலேட் பண்ணிக்கங்க. எனக்கு வந்து ஓவர் நைட் பொசிஷன் என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும், எந்த அனாலிசிஸும் தேவை கிடையாதுங்க. ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிக்கணும், ஷார்ப்பாக என்ட்ரி எக்ஸிட் வந்து பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட்டு பிரேக்கின் எடுத்துங்க. ஓப்பனிங் ப்ரைஸை வச்சு ஐடிஎம் சூஸ் பண்ணி 2 சார்ட் எடுங்க. அதல்ஸ் 2 ஏடிஎம் ஸ்ட்ரைக் வந்து எடுத்துங்க. ஸோ ஏடிஎம் ஸ்ட்ரைக் வந்து கால் சஸ்டெயின் பண்ணுது, புட் ஆப்ஷன் பிரேக் இன்னும் லூஸ் பண்ணுது அப்படின்னா, கால் சைடு நெக்ஸ்ட் வர 1 மினிட்ல ஹையர் ஆகி ஹையர் லோன்னு வர மாதிரி இந்த ஸ்விங் லோ லிக்விடிட்டி எடுத்தாலும் ஆர்எல்ஸ் ஜஸ்ட் ஹையர் ஆகி ஹையர் லோ நீங்கள் என்ட்ரி போட்டு இந்த ஸ்விங் லோ எஸ்எல்ல வச்சிங்க அப்படின்னாலும் ஈஸியாக உங்களுக்கு தேவையான 30 to 40 பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ கேப்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இல்லை இவன் லூஸ் பண்ணுறான் அப்படின்னா அதே மாதிரி ஃபேவராக பார்த்துட்டு எடுத்துகிட்டு வெளியே வர போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் செல் அடிச்சிக்க முடியும். ஸோ ஓகேப்பா, இல்லை நான் வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ண அப்படின்னா, ஸோ நம்மளோட லெவல்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி ஸோ இந்த ப்ரீமியத்தில் நீங்கள் என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் இதுதான் டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு கிளியர் கட்டாக நீங்கள் புக் பண்ணிட்டு வெளியே வர முடியும். ஸோ நம்மளோட ஸ்ட்ராட்டஜியில் ஸோ நெக்ஸ்ட்டு என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கணும், ஸோ இண்டிகேட்டர்ஸ் நத்திங் எதுவுமே தேவை கிடையாது. ஜஸ்ட்டு ஃபியூ லைன்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த ப்ரீமியத்தில் நீங்கள் என்ட்ரி எடுக்கிறனா இங்கே தான் போகுது நமக்கு தெரியும். ஸோ அப்படின்னும் போது ஜஸ்ட்டு லைனாக போடுறோம். ஸோ என்ன நடக்கும், நியூஸ் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ நத்திங், ஜஸ்ட்டு ஃபியூ லைன்ஸ் டேட்டா. ஸோ லாங்க்கு ஃபேவராக இருந்துச்சுன்னா லாங் பொசிஷன் என்ட்ரி ஆகிடுச்சுன்னா எடுக்க போகிறோம். ஆர்எல்ஸ் ஷார்ட் பொசிஷனுக்கு ஃபேவராக இருக்குது டேட்டா, நமக்கு ஷார்ட் பொசிஷனில் என்ட்ரி கிடைக்குது. அண்ட் அதுவும் ஸ்ட்ரக்சரும் ஃபேவராக இருக்குது அப்படின்னா இட்ஸ் ஹை ப்ராபிலிட்டி என்ட்ரியாக இருக்க போகுது. சிம்பிள். ஓகேங்களா? ஓகே. ஸோ இன்கேஸ் இதை நீங்கள் கற்றுக்கிட்டு ப்ராப்பராக ட்ரேட் பண்ண அப்படின்னா நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பேட்ச் வந்து மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, மீன்ஸ் டுமாரோலேருந்து. ஸோ கற்றுக்கிட்டு பண்ணும் நம்மளோட கம்யூனிட்டி சப்போர்ட் வந்து வேணும். ஸோ அப்படின்னு நினைக்கிறாங்க மட்டும் கூகுள் ஃபார்ம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இந்த வாட்ஸ்அப் நம்பர் ஆர் இந்த டெலகிராம் ஐடிக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.